வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 15ஆம் நாள். எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் பாவை பெண்கள் மூலமா தன்னுடைய தோழி எழுப்புறான்னு பாப்போமா? எல்லே இளங்கிளையே இன்னும் முறங்குதையோ, சில்லன் அழகேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். தோழிகள்லாம் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. உள்ள அவங்களோட தோழி தூங்கிட்டு இருக்கா. பாவை பெண்கள்லாம் சேர்ந்து தன்னுடைய தோழி எழுப்புறாங்க. எல்லை இளங்கிலியே, கிளி மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணே, இல்ல பெண்ணே எழுந்துற, இன்னும் உறங்கிட்டே இருக்க, வெளியில வா, இவ்வளவு நேரம் அங்க கூப்பிட்டு நீ எழுந்து வராம இருக்க அப்படின்னு பாவை பெண்கள்லாம் கேக்குறாங்க. உடனே உள்ள இருந்து தோழி, ஏன் இப்படி கோவப்பட்டு என்ன அழைக்கிறீங்க, இதோ வர அப்படின்னு சொல்றா. உடனே வெளியில இருக்கிற பாவை பெண்கள்லாம் சொல்றாங்க, ஆமாமா நீ ரொம்ப அழகாதான் பேசுற, தூங்குனது என்னவோ நீ, ஆனா எங்களை கோவப்படாதன்னு சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற பெண்ணுக்கு கோபம் வந்துட்டுது. ஆமா ஆமா, நான் பேச தெரியாதவதான், நீங்க தான் பேச்சுல திறமைசாலிகள், நீங்க தான் பேச்சுல வல்லவர்களாச்சே, நான் ஏமாத்துக்காரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நொந்துக்கிறா. உடனே பாவை பெண்கள்லாம் சொல்றாங்க, ஆமா நாங்கள்லாம் காலையில சீக்கிரமா எழுந்துடுவோமா, எந்திரிச்சு உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்போமா, அம்மா தாயே எந்திரிச்சு வெளியில வா பெண்ணே வெளியில வான்னு கூப்பிடுவோமா, அப்பவும் நீ தூங்கிக்கிட்டே இருப்பியா, எங்க மேல கோவப்படுவியா, அப்படி எங்க கிட்ட இல்லாத சிறப்பு உங்ககிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த தோழிக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது. அவளும் என்ன மாதிரியே ஒரு சண்டைக்காரியா இருப்பா போல் இருக்கு. அதனால அவ சொல்றா, இவ்வளவு பேசுறீங்களே, என்னமோ நான் மட்டும்தான் இந்த ஊர்லயே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க, ஏன் மத்த எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே பாவை பெண்கள்லாம் சொல்றாங்க, நீயே மத்த எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லையான்னு நீயே வெளியில வந்து எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படிப்பட்டவன் நம்முடைய கண்ண பரமாத்மா, குவலையா பீடம் என்ற யானையை கொன்றவனும் பல மாய வித்தைகளையும் செய்யக்கூடிய அந்த மாயக்கண்ணனுடைய புகழை பாடி நீராடணும் இல்லையா, அதனால தூங்கினது போதும், சீக்கிரம் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி பாவை பெண்களும் அந்த தோழியும் பேசுகிற உரையாடல் இருக்கு இல்லையா, அதை எவ்வளவு சுவையா கொண்டு வந்து அந்த செல்ல சண்டைய, அழகான சண்டைய, அன்பு சண்டைய, காதல் சண்டையா, தோழிகளுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை பரிமாறிக்கிற, செல்ல கோபத்தை பரிமாறிக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருக்கா ஆண்டாள் நாச்சியார். நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ண பரமாத்மாவினுடைய புகழை பாடுவோம், இறைவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.